சு என்னது டங்கு டங்குன்னு சத்தம் கேக்குது? ஏதோ புதையல் இருக்கும் இருக்கு. புதையல் புதையல். முத்து, உன் வாழ்க்கையில ஒளி வீசிருக்கிறா. நல்ல வேளை ஒரு பயனும் பார்க்கல. பானைக்குள்ள ஒரு செம்பு இருக்கு. அவ்வளவு தங்கம், அவ்வளவு தங்க காசு. ஐயோ ஐயோ, தங்க காசு மஞ்சளாவுல இருக்கும். இது என்ன கருப்பா இருக்கு? ரொம்ப நாள் புதைச்சு வச்சிருந்ததுல அதுதான் அப்படி இருக்கு. இதை நம்ம பழனிசாமி அண்ணன் கொடுத்தோம்னா இது எத்தனை லட்சம் பெறும், எத்தனை கோடி போகும் அப்படின்னு கரெக்டா சொல்லிடுவாரு. என்னடா முத்து, சொம்பு கையுமா அலையிற? தெரு தெருவா பிச்சை எடுக்கிறியா? இந்த 10 காசு. யார பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்னீங்க? வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. நான் லட்சாதிபதியா கோடீஸ்வரனாங்கிறது எனக்கே தெரியல. அது தெரிஞ்சுக்கத்தான் உங்கள்ட்ட வந்திருக்கேன். உனக்கே தெரியலன்னா எனக்கு எப்படா தெரியும்? என்ன புரு புருங்கிற? லாட்டரி டிக்கெட் ஏதாவது வாங்கிருக்கியா? அதெல்லாம் சோம்பேறி பையன் செய்யற வேலை. சொந்த முயற்சியில முன்னுக்கு வரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கொள்கை வீரன். கூறு கட்டவன்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நாடே அமைச்சர் எடுத்து போச்சு. அண்ணே, எனக்கு இருக்கிற வசதிக்கு தனி கட்சியே ஆரம்பிப்பேன். கொஞ்சம் கையில காசு இருந்தா தனியா கட்சி ஆரம்பிப்பீங்க. கொஞ்ச நாள்ல அதை கலைச்சிருவீங்க. அப்புறம் எந்த கட்சிக்கிட்டா போறதுன்னு அலைவீங்க. எவரும் சேர்த்துக்கவும் மாட்டான் உங்களை. ஹலோ, அதை விடுங்க. எங்க வீட்டுக்கு பின்னாடி குழி தோண்டினேன். குழி தோண்டியா? எதுக்குடா? செடி வைக்கத்தான். அப்ப இந்த புதையல் கிடைச்சது. இது புதையலா? இதோட மதிப்பு என்னன்னு எனக்கே தெரியலண்ணே. பார்த்து சொல்லுங்கண்ணே. கொட்டு. எங்க தாத்தா பூமிக்கு அடியில புதைச்சு வச்சிருந்தாரா, அதுதான் பாசம் முடிச்சு கிடக்கு. அவ்வளவு தங்கம் எனக்காக சேர்த்து வச்சிருக்காரு. ஏண்டா, நேத்துக்கு குழி வெட்டினிய அதை மூடிட்டியா அப்படியே வச்சிருக்கிறியா? எதுக்கு நேக்குறீங்க? அதுக்குள்ள நீ குப்புற உளுந்து மேல மண்ணையும் போட்டு மூடிக்க. இது ஓட்ட கால்நாடா. அரைனா ஒரணா ரெண்டனா இதெல்லாம் நீ பிறக்கிறதுக்கு முன்னால உண்டான காசு. இப்ப செல்லவே செல்லாதடா. செல்லாதா? அப்ப ஏன் எங்க தாத்தா செம்ப மண்ணுக்குள்ள போட்டு மூடி வைக்கணும்? உங்க தாத்தா ஒரு பைத்தியக்கார பையடா. ஏண்டா, இந்த ஓட்டக்கால் நான் வச்சு எடுத்தா நீ தனியா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னியா? உன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இவ்வளவு பெரிய ஓட்ட. இதை எப்படா நீ அடைக்க போற? அட கடவுளே, கொஞ்ச நேரத்துல என் மனக்கோட்டையை தூள் தூள் ஆக்கி விட்டாயே. இவர் பெரிய திப்பு சுல்தான் கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணா, இதை வச்சுட்டு ஒரு 10 ரூபா உனக்கு. கடங்கார நாய்க்கு தின்ன மேலண்டா ஏத்த வேண்டி இருக்கு. செல்லாத காசுக்கு எவன்டா 10 ரூபா கொடுப்பான்? இதை எடுத்துட்டு போ. எவனாவது இயம்பித்தாளுக்கு பேச்சு பழமிட்டு வருவான், அவங்க கிட்ட கொடு. ஒரு டீயாவது. டீயா? நான் எதுக்கு உனக்கு டீ வாங்கி கொடுக்கணும்? நீ யாரா எங்க டீ கேட்க? ஒரு 10 பைசாவது தானே. நானே இதுதான் செலவுக்கு வச்சிருக்கேன். பொறுக்குடா பொறுக்குடா. போண்டா தலையா கால் எடுத்து வாயா பொறுக்குடா.